பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக். இந்த சொல் பதத்தை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் அப்படிங்கிறது ஒரு தூண்டிலில் வைக்கக்கூடிய ஒரு புழு மாதிரி தான். அதாவது அந்த புழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்சி கறி வச்சு சாப்பிட்ற மாதிரி தான். இப்போது சமீபத்தில் திராவிடத்தின் இளம் சூரியன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேப்பர் ஃபுல்லும் போஸ்ட்டு, முக்கியமாக மக்கள் கூடக்கூடிய இடங்களெல்லாம் கட் அவுட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இளம் சூரியனே, திராவிட தலைவனே, திராவிட வருங்காலமே அப்படின்னு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத நீங்கள் சாலைகளில் அங்கே இங்கேயும் போகிறதா இருந்தீங்க, பத்திரிகையில் வாசிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிறது தமிழை வச்சு எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான். அதே மாதிரிப்பட்ட வரிசையில் தான் ஒருத்தர் வராரு. எப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதுலேருந்து நம்ம பகுத்து பார்க்கலாம் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் போராடின, எப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக இல்லை, தமிழ் மக்கள் தங்களுக்குன்னு ஒரு நாடு அடையணும், தங்களுக்குன்னு கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு 35 ஆண்டு காலமாக போராடி சேர்த்த ஒரு தலைவனை, அந்த தலைவனுடைய பிறந்த நாளையும் எந்த நோக்கத்துக்காக போராடி அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் இறந்து போனாங்களோ அந்த தினத்தையும் கொண்டாடாமல் கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போகிறதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ இறைமகன் இயேசுவை வழிபடுறோம் அப்படின்னா, இயேசுவை முன்ன நிறுத்தி தான் நம்ம இந்த வழிபாட்டை கொண்டு போவோம். அப்படி தமிழினத்துக்கு நான் ஒரு விடிவு காலத்தை தரப்போகிறேன் அப்படின்னு வரக்கூடிய தலைவர்கள் அந்த தமிழின முன்னோர்களை ஒரு பொருட்டாக எடுக்காமல் போகும்போது அது கேள்விக்குறியாகுது. அவங்களுடைய பாதை நம்ம கேள்விக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி தமிழின முன்னோர்களை தன்னுடைய ஆயுதமாக எடுத்து போராடாத ஒரு தலைவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இளம் தலைமுறையினர் அதை புரிஞ்சு எதிர்கால அரசியலை நம்ம வழி நடத்தணும்.